கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் இல்லை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு நாள். நீ அனுபவித்த கஷ்டங்களும் உன் மனசுக்குள்ளே ஒளிச்சு வச்ச வழிகளும் இன்னையோட முடிவுக்கு வருது. யாருக்கும் தெரியாமல் நீ தாங்கிக்கிட்ட, யாரையும் குறை சொல்லாமல் நீ நடந்து வந்த. அதுக்காக தான் இந்த நாள் உனக்காகவே வந்திருக்கு சாமி. இது பழைய கண்ணீரோட கடைசி பக்கம். இது பயத்துக்கும் விடை கொடுக்கும் நாள். இன்னையிலேருந்து நீ கலங்க வேணாம் சாமி. ஏன்னா வாழ்க்கையில் மாற்றப்போகும் காலம் இப்போ தொடங்குது. இந்த வார்த்தை உன் மனசில் ஆழமாக பதியட்டும் சாமி. இன்று ஒரு முடிவு நாள் சாமி. நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உடைக்க வரல, அது உன்னை உருவாக்க வந்தது. நீ தாங்கின அவமானம், நீ விழுங்கின கண்ணீர், நீ தனியாக இருந்த இரவு நேரங்கள் எதுவுமே வீணாக போகலை. உன் வழி யாருக்குமே புரியாமல் போயிருக்கலாம், ஆனால் அது கணக்கில்லாமல் போகலை சாமி. நீ தவறான பாதைக்கு போகலை, நீ மனசு கெட்டு போகலை, நீ நம்பிக்கையை முழுசாக இழக்கலை. இதுவே உன்னோட பலம் சாமி. கஷ்டம் தண்டனை இல்லை சாமி, அது உன்னை அடுத்த நிலைக்கு தயார் பண்ணுற ஒரு பயிற்சி சாமி. அதனால தான் இன்றைக்கி ஒரு வார்த்தை உனக்கு சொல்கிறேன். நீ அனுபவித்தது எதுவுமே வீணாகலை சாமி. சாமி, கஷ்டம் என்றைக்குமே உன் வாழ்க்கையில் தங்க மாட்டாது சாமி. ஒரு எல்லை வரைக்கும் தான் வலிக்குமே அனுமதி இருக்குது. அந்த எல்லை இன்னையோட முடிவடையுது சாமி. நீ தாங்கின அளவு போதும், நீ சோர்ந்த அளவு போதும். இனிமேல் உன்னை சோதிக்க தேவையில்லை சாமி. இன்னையிலேருந்து கஷ்டம் பின்வாங்க ஆரம்பிக்கும், மனசு லேசாகும், பயம் மெதுவாக கரையும், கவலைக்கு ஒரு வரம்பு வரும் சாமி. இது திடீர்னு மாறாது, ஆனால் உண்மையாக மாறும். இன்றைக்கி உன் கஷ்டத்தோட கடைசி நாள் சாமி. இந்த வார்த்தை உன் மனசில் ஆழமாக பதியட்டும். இன்னையோட என் கஷ்டம் முடிவடையுது சாமி. இதுவரைக்கும் கலங்கினது உன் பலவீனம் இல்லை சாமி, அது நீ தாங்கின சூழ்நிலையில் அழுத்தம். இப்போது அந்த அழுத்தம் குறைஞ்சிடுச்சு சாமி. அதனால தான் இந்த வார்த்தை உனக்கு சொல்கிறேன். இனி எதற்கும் கலங்காத. நீ தனியாக இல்லை, நீ கைவிட்டு போகலை. உன் வாழ்க்கை உன்னாலேயே கைவிடப்படலை. உன்னை பயமுறுத்தின காலம் முடிஞ்சு போச்சு சாமி. உன்னை பாதுகாக்கும் காலம் தொடங்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இதயம் துடிச்சு போனாலும் இப்போது அது மெதுவாக நிம்மதியாகும் சாமி. உன் மனசு இனி அமைதியை தேடும். இந்த ஒரு உறுதி உன் உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் இனி நான் கலங்க மாட்டேன் சாமி. நல்ல காலம் அடித்து வராது சாமி, அது அமைதியாக உன் வாழ்க்கைக்குள்ளே நுழையும் சாமி. அதனால தான் அதன் அறிகுறிகள் சத்தம் இல்லாமல் தெரிய ஆரம்பிக்கும். காரணம் இல்லாமல் மனசு லேசாகும். பழைய கவலை அவ்வளவு வலிக்காது. துக்கம் சீராக ஆரம்பிக்கும். சிறு நம்பிக்கை உள்ளே பிறக்கும் சாமி. இவையெல்லாம் நல்ல காலம் தொடங்கிட்டுன்னா முதல் அறிகுறி சாமி. சில நேரம் நீயே கவனிப்ப, என்னதான் சூழ்நிலை அதே மாதிரி இருந்தாலும் நான் மாறிட்டேனே, அதுதான் சாமி மாற்றத்தின் அடையாளம். வெளியில் உள்ள உலகம் மாறுறதுக்கு முன்னாடி உன் மனசு மாறணும். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி. நல்ல காலம் வாழ்க்கையில் முதல் படி வச்சிருச்சு சாமி. சாமி, மாற்றம் வந்தாலும் மனசு சில நேரம் அலைபாயும். அதுக்காக தான் இந்த சின்ன வழி. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நிமிடம் போதும். அமைதியாக உட்காரு, கண்களை மூடு, மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடு. அப்புறம் இந்த வார்த்தையை மனசுக்குள்ளே 11 முறை சொல்லு. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஒவ்வொரு முறை நீ சொல்லும் போதும் ஒரு கவலையை விட்டுடு சாமி. நான் இப்போ பாதுகாப்பில் இருக்க, என்ன நடக்கணுமோ அது நல்லதாகவே நடக்கும். இது மந்திரம் இல்லை சாமி, மனசை நிலைநிறுத்துகிற உறுதி. இது தொடர்ந்தால் உன் மனசு மெதுவாக நிம்மதியாக பிடிச்சிக்கொள்ளும். அமைதியும் உள்ள வேறொன்று ஆரம்பிக்கும் சாமி. சாமி, இன்னைக்கு இந்த வார்த்தை நீ கேட்டது தற்செயல் இல்லை சாமி. உன் வாழ்க்கையில் ஒரு கட்டம் முடிஞ்சிருச்சு. இனி பயம் இல்லை, கலக்கம் இல்லை, தனிமை இல்லை. உன் மனசுக்கு நிம்மதி வரட்டும். உன் கண்ணீர் இனி சிரிப்பாக மாறட்டும். தடைப்பட்ட காரியம் வழி பெறட்டும். நல்ல செய்தி ஒன்று தேடி வரட்டும். இன்னையிலேருந்து உன் நட இலகுவாகும் சாமி. நீ போகும் இடமெல்லாம் ஒரு பாதுகாப்பு ஒன்று சுற்றி இருக்கும் சாமி. இந்த ஒரு வார்த்தை உன் மனசில் பதிச்சிக்கோ. என் கஷ்டகாலம் முடிஞ்சது, இனி எதற்கும் கலங்காத சாமி. நல்ல காலம் உன் வாழ்க்கையில் தொடங்கிடுச்சு சாமி.